ஜி வெஜிடபிள் சவான். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிராணி சாப்டர் 3. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் என் ஃப்ரெண்டு ஹேமகுமார் அவன் கமெண்ட்ரி கொடுப்பான். சரி வாய் வேறு தங்கு ரோல் ஆகுதே. சரி வாங்க கேமுக்குள்ளே போயிடுவோம். நம்ம நார்மல் மக்களா சரி என்ன மூட் ப்ளே பண்ணலாம்? எக்ஸ்ட்ரீமா நார்மலா? நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக எடுங்க. நீங்கள் எப்படி எடுங்கன்னு பாருங்க. சரி கிராணியும் கிராண்ட் பாவும் ரெண்டு பேருமே வா. சென்ட்ரி நான் வேணாம் பாஸ். வைக்கணும் சரி ஆமாம் இன்ட்ரோ வேணுமா? சரி போவோம் இன்ட்ரோவோடையே. அப்புறம் அடுப்பாங்க வச்சுப்பாங்க ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அதெல்லாம் வேணாம் போகலாம். இன்ட்ரோ தானே முன்னாடியே போட்டாச்சு. லோடிங் லோடிங்கே பிடிக்காது. கிராணி கேட் ஓப்பன். மைட் காய் கேட் ஓப்பன் மாதிரி கிராணி கேட் ஓப்பன். கரெக்டா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நருட்டோ ஷிப்புடன் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ கலர் கார்டு போடுங்க. அப்படி ஃபுல்லாக பார்க்கலன்னா சொல்லு அப்படி நருட்டோ கிளாஷிங் கூட பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர். வீடியோவுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணிடுங்க, கமெண்ட் எல்லாமே பண்ணிவிடுங்க. ஆமாம் பட்டு வேகமாக கார் வேறு இருக்குது. வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது. அது அப்படிதான் எப்படா ஆட்டோமெட்டிக்கல் மிராக்கல். ஆமாம் கார் வேற பாலஞ்சு போன பங்களா மாதிரி இருக்குது. கார் வேற உடஞ்சி போன தகர டப்பா கைலாங்காடை போட வேண்டியது. மட்டும் பத்துருங்கம்மா, நாங்கள் பார்த்து போயிடுவோம். ஆமாம்பா அதான் வெல்கம்மா. சரி வா பரவாயில்ல விடு. இப்போ நம்ம ஹாரர் கேம் த்ரில்லிங் வரப்போகுது. Day 1. ரோலெக்ஸில் இது தானே கேள்விப்பட்டிருக்கோம். Day 1 என்னதுடா இது? டேய் இப்போ என்ன பண்ணோம்? லாக் பிக் எடுக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கேம் விளையாண்டுருக்கீங்களா? நான் வீட்டுக்கு விளையாண்டு பார்த்துருக்கேன். எங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம். அதனால் அவ்வளோ தெரியாது. அது உண்மைதான். சாரி கைஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜுரமாக இருந்துச்சு. அதான் வாய்ஸ் கொடுத்து வீடியோ போட முடியல. இந்தியன் பைக் 3D கேம் இதுக்கு முன்னாடியே போவேன் காய்ஸ். இன்னொரு 20 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது 100 வரத்துக்காக. நம்ம அப்படியே தெரிப்பு கத்த போது ஓடுங்க கத்த போது கத்திக்கிட்டே இருக்கும். செத்துட்டா ஃபர்ஸ்ட் டேலாம் பெருசாக ஓடுங்க. ரொம்ப அசிங்கமாக போச்சு கைஸ். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் கேம் பிளே. அதே மாதிரி உங்களுக்கு கக்காஷி பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. இட்டாச்சி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஆமாம் திருப்பி பூட்டிட்டாங்களா? அடி இதுக்கு முன்னாடி கிரேட் ஜிஜி சொல்லியிருப்பேன். அதுவும் நல்லாயிருக்கும். அதே போய்ட்டு பாருங்கள். கொஞ்சம் காமெடியாக அது ஒரு 40 பேர் பார்த்துட்டீங்க கைஸ். இப்போ நம்ம மேலே தான் போய் ஆகணும். ஐயோ பயம் பாருங்க. போகிற மாதிரி இல்லை. செத்துட்டோம். என்ன பயப்படுறா? சரி போயிட்டு போ. ஐயா அப்படி உட்காந்து தள்ளி போகுது. மாட்டலாம் மாட்டேன். அந்த சைடு உட்காந்துக்கிறேன். ஐயோ இன்னைக்கு நம்ம என்ன எஸ்கேப் பண்ணலான்னு கமெண்ட்டில் டப்புன்னு சொல்லுங்க. அப்போ தான் படிச்சுட்டு வந்து சொல்ல முடியும். நம்ம ஃபஸ்ட்டு எது கிடைக்குதோ அதுதான் பண்ணணும். இந்த வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி கிராண்ட் பாப்பா இருப்பாரா இல்லை சுட்டு சாப்பிட்டு வரான்னு தெரியல. நான் போயிட்டேன். அந்த கண்ணை மட்டும் குத்துரு. இல்லை மேட்ச் பாக்ஸ் அதை வச்சு என்ன வெப்பனுக்கு அந்த மாதிரி கொடுங்க. இன்னைக்கு கண்டிப்பாக தோத்துரும். என்னடா இது? ஃபர்ஸ்ட் 2 ராக்கெட்டு, அப்புறம் கிராண்ட் பாக்கெட்டு, அப்புறம் கிராண்டி கிட்ட கிராண்ட் கிட்ட சாவடியே சரியாகிற சான்சஸ் இருக்கு.
உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா BGMI டவுன்லோட் பண்ணியே ஆகணும். BGMI ஆட் ரெக்கார்ட் ஆகுறேன் நான் தப்பா நினைக்கிறேன். பல மோட்கள் இப்போ ஸ்குவாட்க்கு இவ்ளோ இருக்கும்போது டவுன்லோட் now. எங்கடா காணோம்? 3 செகண்ட்ஸ் இங்கே ஓடுதுல. ஒரு வழியா வந்து விடுது गाइस. 3 சாரி गाइस, என்ன ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. ஆட் வந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க. இல்ல நாங்க அப்புறம் கூட எங்களால ஜெயிக்க முடியாம கூட இருக்கலாம். ஆனா செகண்ட் கேம்ல நாங்க போடும்போது கண்டிப்பா ஜெயிச்சு தான் गाइस போடுவோம். ஏனா ஏன்னா இது பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 நிறைய ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து டோர் எஸ்கேப் இல்ல பண்ண முடிஞ்சா பண்ணுவோம். ஏன்னா ஒருத்தரையாச்சும் நம்ம வெப்பன் கீ எடுத்து சாவடிச்சிட்டாச்சு சாவணும். வீரமா சாவணும். ஒருத்தனாச்சு வீரம் சூரன் அப்படியே வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடிடும். சாத்திருப்பா. இங்கே டிவியெல்லாம் ஓட்ட டிவி இருக்குது பாருங்களேன். ஓட மாட்டேங்குது. ஆமாம், இங்கே என்ன ரூட்டு வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு காய்ச்சி இந்த மாதிரி உட்காரத்துக்கு எனக்கு அசிங்கமாக தான் இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக கேட்டு தருது மாட்டிக்கினா ராணி ஏதோ சொல்லுது கைஸ். என்ன சொல்லுதுன்னா நீ என் டைடில் விளையாடுறியா? அதெல்லாம் நான் விளையாட மாட்டேன். நான் என் ஃப்ரெண்டு கூட தான் விளையாடுவேன். நான் என்ன குட்டி குழந்தையா உங்க கூட எல்லாம் விளையாடுறது? நீ ஒரு சொட்டை பல்லு வச்ச கிளவி போயிருக்கோன்னு நினைக்கிறேன். கிளவி போயிட்டியா? இல்லை பார்த்து ஓடி வந்துச்சுன்னா அந்த கதவு திறந்துருக்குடா. நம்ம திறக்கல. இதுக்குள்ளே ஏறிச்சுன்னா இல்லை எலும்பு நம்மளும் இதே மாதிரி ரொம்ப நேரம் அங்கே உட்காந்துங்க. நம்மளும் சேர்த்து போயிடுவோம். தாத்தா வேகமாக ஓடி போயிடும். ஆனால் நம்ம திடீர்னு படத்தை அவ்வளோதான் வேலையை ஓடி போயிடுவோம். கல் போயிடுவோம். அதுவே நானே சாத்திக்கிட்டேன்டா. இது ஃபர்ஸ்ட் பார்ட் தான். ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தாலே நம்மளே ஃபுல்லால தான் கைஸ். இதுதான் இந்த மேட்சுக்கு வந்து அதுதான் இந்த மேட்ச்சு. நீங்கள் சொல்லுங்க. அங்கெல்லாம் கிடையாது. வேகமாக ஓடுவோம். திரும்ப வருவோம் காசு கொலையப்படாது. நாளைக்கும் இது செகண்ட் பார்ட் கிடைக்கும். நீங்கள் இதுக்கு நிறைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிடுவேன். நீ இல்லை பிடிக்கவே மாட்டேன். இதுக்கிட்டலாம் போயிட்டு போயிட்டு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த வாட்டி நம்ம ஈஸி தான் வச்சு ஆடணும். ஈஸிக்கெல்லாம் தப்பிச்சு ஓடிடும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 2 விளையாண்டுருப்போம். அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸே கொடுக்கல. இதுக்காச்சு இதில் 80 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. இதுலையாச்சும் நீங்கள் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா 80 பேரும் பார்க்கணும். கரெக்டாக பார்க்க மாட்டீங்க. இருந்தாலும் சொல்லி ஆகணும்ல. பார்க்க முடிஞ்சா பாருங்க. ரொம்ப அவசரம் என்னால் முடியல அப்படின்னா ஆமாம் ஃப்ரீயாக இருக்குமா? இல்லைன்னா வயிறு வலிக்க சிரிச்சு திரும்ப வருதுடா. அடுத்த வாட்டி நம்ம கிராணி மட்டும் வச்சு ஆடணும். ஈஸியில் அதை வச்சு செய்யணும். இல்லை கிராண்ட் பாவை மட்டும் அடிச்சு சாவிச்சுட்டு கன் எடுத்துடலாம். கிராண்ட் பாவை வச்சு ஆடலாமா கிராணி வச்சு ஆடலாமா? கிராணியா நெக்ஸ்ட் டைம் கிராண்ட் வச்சு ஆடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா கன் எடுத்து பட்டால் 2 பேரையும் வச்சு ஆடுவோம். ஓகே. ஏன்னா இப்போ ப்ராக்டிஸ் தான் நம்ம ஆடிட்டுருக்கோம். எப்படி ஆடுறது அது ஏமா தான் சொன்னார். ட்ராப்பு போட்டு போகிறது. ஆஹா தெளிவு. உனக்கு இந்த மூளை அப்படியே தான் இருக்கு போல. ஆனால் பல்லு மட்டும் விளக்க மாட்டேன். கோல்கேட் பேஸ்ட்டு கூட வாங்கி தரேன். பல்லு விளக்கிறேன். இந்த வழக்கத்தை மட்டும் விடவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து தப்பிச்சு வர்றதுட்டே இருக்குடா. ஒளிஞ்சி சாப்பிட்டா நம்ம பொழப்பு. திரும்ப அதே இடத்துக்கு வந்து நாமளே சாப்பிட்றோம்டா.
காணிக்கிட்ட விளையாண்டுக்கிறேன். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். கதை திறந்து சும்மா ஜஸ்ட் ஃபன் गाइस. சரி சத்தகாச்சி. கிராணி இங்கே தான் ஒரு பேய் இருக்கும்னு நினச்சிருக்கோம். ஏன்னா அதுவே பேய் எனக்கு தெரியாது. இதுகிட்ட வந்து பெரும் பாட போயிட்டுருக்கேன். ஓடிடும். நம்ம இந்த வீட்டு பக்கமாக ஓடு. நம்மள எலும்பு கூடாம கண்ணு விட தெரியாது. கண்ணு காது காது கேட்காது. அதான் டிப்பு குத்தாங்களே. சாப்பிட்டா நாங்கள் பார்க்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அந்த கெஞ்சுட்சு காக்காவை. அது நான் முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். ஆமாம் தானே, அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. திருப்பி ஆடு பாஸ் பண்ணி கைஸ் ஆடு வந்திருக்கும். இந்த கடைசி நாள் என்ன பண்ணுறது? ஏமா தோற்றுருவோமா? தோத்துருவோம்னா இந்த மேட்ச் விட்டுருங்க. இருந்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. இதை இப்போ நம்ம வீடியோமாக போய் செத்துருவோம். ஏன்னா இதுக்கு மேலே பார்த்தாங்கன்னா கைஸ் கடுப்பாயிடுவாங்க. ஓடி போய் ஒளியத்துக்கா இந்த வரும். நம்ம ஓடி போய் ஒளியத்துக்கு நம்ம இருக்கோம். நம்ம எவ்வளோ பெரிய சாதிக்க வேண்டியது. இதுக்குன்னு நான் மேலே போய் நானே சாவறேன். இல்லைன்னா நம்ம தப்பிக்க முடிச்சா சரிப்பா இருக்கும். காலில் சக்கரை இருந்துச்சுன்னா கூட வேகமாக ஓடிடலாம். ஏதோ சவுண்டு கேட்குது. நம்ம தப்பிச்சு எல்லாத்தையும் செக் பண்ண எல்லாத்தையும் இந்த லிஃப்ட் இருக்குது. இந்த லிஃப்ட்டுக்குள்ளே தப்பிச்சு வேணா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறா. இன்னும் எலக்ட்ரிசிட்டி வெப்பன் கீ கிடச்சதுன்னா லக்கி. இந்த கிராணியை மட்டும் போட்டு கழட்டு நம்ம தப்பிச்சு ஓடிடணும். கேட்குற சவுண்டு கேட்குது. ஃபுட்டு இருக்கு. என்ன காக்கா இருக்கு இல்லைமே? காக்கா நம்மளை கடிக்கும். இப்போ கடைசி நாள் என்ன ஆக போதோ தெரியல. கடைசி நாள் நீ பண்ற ஐயோயா மொட்டை பையலே போடுற நீ தீபாவளி கடிக்கிறதெல்லாம் எங்க காருக்குள்ள போட்டு அடே டே 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 கரெக்ட் கலவா இங்க பாரு தக்லைஃப் போடுற தலைவன் சாப்பிடுச்சியா நீ? அந்த மேட்ச்ல வரேன்டா திரும்ப வரேன்டா. மாநாடு படத்துல மாதிரி செத்துட்டு திரும்ப வருவேன்டா. சரி கேம் ஓவர் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் எல்லாத்தையும் தட்டி விட்டு போங்க. கமெண்ட் பாக்ஸ் சும்மா தாங்க இருக்கு. நீங்க என்ன வேணாலும் போடுங்க. ஆனா கொஞ்சம் நல்லதா போடுங்க. ஆமா ஆமா சரி போயிட்டு வரேன். பாய் பாய். பாய் பாய். நானும் ஏமாவும் விடை பெறுகிறோம். பாய் 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 பாய்.